அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரியமுடனபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்கான ஒரு சண்டே vlog தான். சில சண்டே வந்து இவ்வளோ நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்குங்க. அதாவது ஒரு குக்கிங்குமே நான் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி சில சண்டேஸ் வந்து அமையும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து என் ஃப்ரெண்டு வந்து பண்ணி கொடுத்தாங்க. வெள்ளை பூசணிக்காய் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து சொரவி போட்டு கொலக்கட்டை பண்ணியிருந்தாங்க. அதுக்கு காம்பினேஷனாக சுண்டலும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு கிரேவி. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுதான். நான் வந்து கொஞ்சம் சாப்பாடு மீந்து போச்சு முந்தின நாள். ஸோ அதை வச்சு கொஞ்சம் புளி சாப்பாடு மட்டும் கிளறினேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுதாங்க. ரொம்ப சிம்பிளாக என்னோடய குக்கிங் வந்து முடிஞ்சு. வெறும் புளி சாப்பாடு மட்டும்தான் தாளித்தேன். ஸோ பாப்பா நாங்கள் எல்லாருமே வந்து கொலக்கட்டையும் கொஞ்சம் புளி சாப்பாடும் வச்சு சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுக்கிட்டோம். ஸ்ரீரி மாங்காய் பறிச்சுட்டு இருக்கீங்களா? போடுங்க, அதிலே ஒரு கை இல்லை. இது பழுக்க வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். மாமரத்தில் வந்து மாங்காய் ஃபுல்லாக பழுத்து கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லா மாங்காவும் பறிச்சிட்ருக்காரு. இறக்கி விட்டுரு பாப்பா. அவனை பாப்பா பார்த்து விழுந்துடாத. இந்நேரம் தண்ணி இருந்துச்சுன்னா இறங்க வேணா. ஓ, இதுக்குள்ள விளையாடுறீங்களா? ஸ்ரீகார், அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். அவனுக்கு தான். எக்கு எக்கிரா பாயோ. மித்ரன் ஸ்ட்ராங் பாய். எக்கு ஏறு மித்ரன். அவ்வளோதான், சூப்பர். சூப்பர். மாங்காய் பறித்து முடிக்கிறக்கே கிட்டத்தட்ட 1.5 hours ஆகிப்போச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் மித்ரனுக்கு வந்து லஞ்ச் ரெடி பண்ணிவிட்டு அவனை பார்க்குக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ ரிலாக்ஸ்டாக அவன் வந்து அங்கே சாப்பிட்டோம் அப்படின்ட்டு. ஷெட்டில் கார்க்கு ஷெட்டில் வச்சுட்டு வா மித்ரன். ஏறுமா. மித்ரனை சாப்பிட வச்சுட்டு அப்படியே லஞ்சுக்கு கிளம்பிட்டாங்க. பக்கத்துலேயே வந்து உடுப்பி சாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். நம்ம ஊரில் எல்லாம் அடையார் பவன், ஆனந்த பவன் இப்படி சொல்லுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி பெங்களூரில், அதாவது கர்நாடகாவில் வந்து சாகர் அப்படின்னு சொல்லுவாங்க. உடுப்பி சாகர், அதித்தி சாகர் இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க.
என்ன இருக்கு? பூரி, ஒயிட் ரைஸு, அப்பளம். இது என்ன பார்ப்போம்? தாலா இதா? பன்னீர். பன்னீரா? பன்னீர். பன்னீர். அப்புறம் சாம்பார், ரசம். இது சாம்பார், பன்னீர், சாம்பார், ரசம், கர்ட் ரைஸ், பூரி. இது மசாலா, எக் பாயசம், மசாலா நினைக்கிறேன். ஊறுகாய். रोटी करिया அதே கறிதா பன்னீரா? அவர் வந்து ஃபுல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தார். பாப்பாவுக்கு வந்து ரொட்டி கறி, எனக்கு வந்து மசால் தோசை, மித்ரன் வந்து கொஞ்சம் வாட்டர்மெலன் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிட்டாரு. ஸோ மத்தியான லஞ்சும் வந்து நாங்கள் எதுவும் குக் பண்ணல, இங்கே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு குட்டியாக வந்து வீட்டில் ஒரு நேப் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து நம்ம கார்டன் வேலை இருந்தது, ஸோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நர்சரிக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிடுச்சு. சரி, நியூ பிளான்ஸ் எதாவது வந்திருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு தான் வந்தோம். பட் ஹைபிஸ்கஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்கிற கலர்ஸே தான் இருந்தது. ஸோ ரிப்பீட்டடாக இருந்தங்காட்டி நான் எதுவும் வாங்கலை. கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளது காஞ்சிருச்சுங்க. ஸோ அதனால் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பிளான்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம். என்ன தான் இன்டோர் வச்சாலும் கொஞ்சம் வந்து அதுக்கு சன்லைட் பட்டால் தான் அது நல்லாயிருக்கு. ஸோ அதனால் செமி ஷேடு பிளான்ட்ஸ் தான் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். பேம்பு பிளான்ட்டா? சரி, எடுத்துக்கோங்க. நியூ லீஃப் வந்திருக்கா? புதுசாக லக்கி பேம்பு பிளான்ட் வந்துருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்திருந்தோம். நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் வந்து கொஞ்சம் மணி பிளான்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி எடுத்தோம். ஏன்னா பாட்ஸில் எல்லாமே வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, நல்லா புஷியாக இருந்தால் பார்க்குறக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா சக்கலன்ஸ் வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நியூ கலெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை, அதனால் இதில் எதுவுமே எடுக்கலை. புதுசாக 2 கலரில் ஆர்கிட் வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. பட் பெர் பிளான்ட் வந்து 600 rupees அப்படின்னு சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து அதை எடுக்கலை. மித்ரன், ஸ்ட்ரைட்டாக பிடிங்க. चार का देना पड़ेगा मालूम है, वैसा दिन में बोल के जाएगा ना, वो सीडिंग वाला का मिक्स करके एक बॉक्स में देना है तो
அங்கேயே வந்து எல்லா பிளான்ஸையும் வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ கார்டன் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு டிமார்ட் ஷாப்பிங் கொஞ்சம் இருந்துச்சுங்க. ஸோ அதுக்காக தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். அந்த வீக்குக்கு தேவையான சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஆக்சுவலாக சண்டேனாலே நமக்கு வந்து மார்னிங்கே நான்வெஜ்ஜில் தான் ஸ்டார்ட் ஆகும். பட் இன்றைக்கி ஈவினிங் வரைக்குமே நான்வெஜ் எதுவுமே சாப்பிடல. ஸோ நைட்டு வந்து கண்டிப்பாக நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு முண்டாஸ்கட்டிக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி நான் வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க, நம்மளோட ஆனிவர்சரி செலிப்ரேஷன் விலாகில். ஸோ வேணால் அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கடையில் இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சிந்தாமணி, சம் ஸ்டஃப்டு பராட்டா, அப்புறம் வந்து காடை 65. நாம் என்ன ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் சூப். எல்லாத்துக்கும் நல்ல கோல்டு, ஸோ அதனால் வந்து நல்லா காரமாக குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் காடை 65 வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பார்க்குறக்கே வந்து கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருந்தது. குட்டியோண்டு ஒரு காடை வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் இடியாப்பமும் தேங்காய் பால். முண்டாஸ்கட்டி ஸ்பெஷல் பன் பராட்டா, அப்புறம் வந்து நார்மல் பராட்டா, இது ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த விலாகில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். ஸோ இது ரெண்டுக்கும் வந்து சைட் டிஷ்ஷாக சிக்கன் சுக்கா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாரு. ஃபைனலாக வந்து பிளைன் பிரியாணி, அப்புறம் டெசர்ட்டுக்காக கொஞ்சம் இளநீர் பாயாசம், இளநீர் சர்பத், அப்புறம் வந்து நன்னாரி சர்பத். ஸோ இந்த சண்டே வந்து இப்படி தாங்க நல்லா ஜாலியாக போச்சு, எந்த ஒரு குக்கிங்கும் இல்லாமல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ஓட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Priyamudanabi. Thanks for watching.